இந்த ஆத்மா தான் மனிதனுக்கு தேவன் கொடுத்திருக்கிற விசேஷமான ஒரு விலையேறப்பெற்ற ஒன்று. மிருகங்களுக்கு ஆத்மா கிடையாது, பறவைகளுக்கு ஆத்மா கிடையாது. மனிதனுக்கு மட்டும் ஆண்டவர் மனிதனை உண்டாக்கி தன்னுடைய சுவாசத்தை ஊதி அவனை ஜீவ ஆத்மாவாக்கினார் என்று ஆதியாகமத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு புனிதமான பொக்கிஷம் ஆத்மா. இந்த ஆத்மா வழியாகத்தான் ஆண்டவரோடு நம்ம தொடர்பு கொண்டு ஆண்டவருடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெறுகிறோம், மகிழ்ச்சியை பெறுகிறோம். அவரோடு தொடர்பு ஏற்பட நம்முடைய ஆத்மா தான் ரொம்ப முக்கியமான காரியம். நம்முடைய ஆத்மா தான் பரலோகத்தில் பிரவேசிக்க போகிறது. அதனால இந்த ஆத்மாவை நீ காத்து கொள்வதில் ஜாக்கிரதையாயிரு. சரீரம் கூட அழிந்து மண்ணோட மண்ணா போயிடும், ஆத்மா அழியாது. அது தன்னை தந்தை தேவனிடத்துல திரும்பி போகணும். அதை காத்துக்கொள்ள கவனமா இருக்கணும். எப்படி விலையேறப்பெற்ற ஒரு பொருளை காத்துக்கொள்ள ஜாக்கிரதையா இருக்கிறோமோ, அதனால உலகத்திலேயே விலையேறப்பெற்ற ஒன்று ஒன்றென்றால் தேவன் நமக்குள் வைத்திருக்கிற ஆத்மா. நம்ம ரட்சிக்கப்படும் போது ஆத்ம ரட்சிப்பு, நம்முடைய ஆத்மாவில தான் அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் உண்டாகிறது. அதான் ஆத்ம ரட்சிப்புன்னு சொல்றோம். இந்த ஆத்மா தான் நம்ம மரித்த பிறகு பரலோகத்தில் ஆண்டவருடைய சமூகத்திற்கு போகும். அதனால இதே போல அது ஒரு ஆவிக்குரிய ஒரு நிலையில ஒரு தேவனை சந்திக்கும். அப்ப அந்த ஆத்மாவை காத்துக்கொள்ளுதல கவனமா இருக்கணும். ஆத்மாவை எது பாதிக்கும் அப்படின்னு கேட்டா பாவம். பாவ கரை படிஞ்சிட்டா ஆத்மாவில தான் அது கெட்டு போயிடும், சமாதானம் போயிடும், சந்தோஷம் போயிடும், தேவனோட ஐக்கியம் போயிடும், பரலோகத்துக்கு போக முடியாது. அதனால தான் அந்த ஆத்மாவை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வதில் கவனமா இருக்கணும். ஆத்மாவை கரைப்படுத்துவத சாத்தான் கவனமா இருப்பான். நம்முடைய ஆத்மாவை தாக்கணும், பாவத்துக்குள்ளாக்கணும். நீ அதை காத்துக்கொள்வது எப்படிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா வேத வசனம். நீங்க தினம் வேத வசனத்தை வாசிக்கும் போது உங்களுடைய இருதயம் அந்த ஆத்மாவில பரிசுத்தம் உண்டாகும். இந்த வசனம் அந்த ஆத்மாவை பரிசுத்தப்படுத்தும், காத்துக்கொள்ளும். ஜெபம், இந்த வேத வசனம், ஜெபம், இந்த ரெண்டுமே தவறாம இருந்ததுன்னா உங்களுடைய ஆத்மா பத்திரப்படுத்தப்பட்டிருக்கும். அதனால இதுல கவனம் செலுத்தி, ஆண்டவரே என் ஆத்மாவை நான் காத்துக்கொள்வதில் ஜாக்கிரதையா இருக்கணும். என் ஆத்மா பரிசுத்தமா இருக்க வேத வசனத்தை கொண்டு பரிசுத்தப்படுத்தும், பரிசுத்தாவியினால் என்னை காத்துக்கொள்ளும் அப்படின்னு ஜெபிச்சீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்க காத்துக்கொள்ள அவர் கிருபை தருவார். அப்படி ஜெபிக்கலாமா? இதயத்துல கை வைங்க. ஆண்டவரே, எனக்குள்ளே நீர் வைத்திருக்கிற விலையேறப்பெற்ற ஆத்மாவுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆத்மாவை ஜாக்கிரதையாய் நான் காத்துக்கொள்ள என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எந்த பாவ கரையும் என் ஆத்மாவிலே படிந்து விடாதபடி, சாத்தான் கொண்டு வருகிற பாவங்கள், இந்த உலகத்தின் சிற்றின்ப கரைகள் எதுவும் என் ஆத்மாவை கரைப்படுத்தி விடாதபடி என்னை பரிசுத்தமாய் என் ஆத்மாவை காத்துக்கொள்ள ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய வசனத்தினால் என்னை பரிசுத்தப்படுத்தும், பரிசுத்தாவியினால் என்னை பரிசுத்தப்படுத்தி என் ஆத்மாவை காத்துக்கொள்ளும். இன்றைக்கும் ஒவ்வொரு நாளும் எந்த சோதனை வந்தாலும் என் ஆத்மாவிலே கரைபட விடாதபடி காத்துக்கொள்ள கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.